Hello friends, welcome to Muromax. இன்னைக்கு integral calculusல இருந்து reduction formula base பண்ணி ஒரு problem பார்க்கலாம். Question is, find the reduction formula for integral secant power nx dx where n is greater than or equal to 2 is an integer. So கொடுத்திருக்க integral function some in அப்படின்னு எடுத்துக்கலாம். Let in is equal to integral secant power nx dx. இங்க பவர் n இருக்கிறதுனால I have taken it as in. n minus 1 அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ஜென்ரல் டேர்ம் இருக்குது அப்படின்னா we can simply take it as i. n இருக்கிறதுனால நான் in எடுக்கிறேன். மோரோவர் ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுனால in எடுத்திருக்கேன். ஏன்னா ரிடக்ஷன் ஃபார்முலாவில் in minus 1 in minus 2 அப்படியெல்லாம் வரும், அதுக்காக in அப்படின்ட்டு ஜென்ரலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இன்டெக்ரல் secant power nx dx is equal to in அப்படின்னு எடுத்திருக்கேன். ரைட்டு. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இன்டெக்ரேஷன் ஆஃப் u dv is equal to uv minus integration of v du. இதுதான் இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. இன்டெக்ரேஷன் ஆஃப் u dv is equal to uv minus integration of v du. ஸோ கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஃபங்க்ஷன்லேருந்து நாம் uன்னு சூஸ் பண்ணணும், dv அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்போ எதை சூஸ் பண்ணுறது, ரைட்? ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா which is equal to integration of secant power n minus 2 secant power n minus 2x into secant square x dx. இப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் இதை வந்து இன்டெக்ரேஷன் ஆஃப் secant power n x dxன்னு இருக்கிறத integration of secant power secant power n minus 1x into secant x dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை dvன்னு எடுக்கிறோம் அப்படின்னா we have to integrate this. dvன்னு எடுக்கிறத நம்ம இன்டெக்ரேட் பண்ணி நம்ம v ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே v தேவை. ஸோ இன்டெக்ரேட் பண்ணும்போது secant xஐ இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பேசிக் ஃபார்முலா கிடையாது. இருக்குது, இன்டெக்ரேட் பண்ண முடியும். we have the result that integration of secant x dx is equal to log of secant x plus tan x அப்படின்ற ரிசல்ட் இருக்குது. இருந்தாலுமே அதை வந்து நம்ம இங்கே ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு என்ன தேவையோ அதிலிருந்து டீவியேட் ஆகி போயிடும். ஏன்னா லாகில் இருக்குது, ரைட்? ரிசல்ட் வந்து லாகில் வந்துடுது. நம்ம இங்கே லாகில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டெக்ரேஷன் ஆஃப் மைனஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் லாக் ஆஃப், ஏன்னா v du. ஸோ லாக் வந்துடும், அது வந்து டீவியேட் என்ன தேவையோ அதிலேருந்து டீவியேட் ஆகி போயிடும். ஸோ அப்போ இந்த secant power n அப்படின்னு இருக்கிறத secant power n minus 1 into secant power 1 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ரைட்டு? இன்கேஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டேக் ஜஸ்ட் secant power nx dx as this is u and this is dv. இதை வந்து இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? du ப்ராப்ளம் கிடையாது. du என்ன ஆகும் அப்படின்னா n into secant power n minus 1 x, ரைட்? சம் கேபிட்டல் x ஹோல் பவர் n, x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? n into x பவர் n minus 1 கிடைக்கும். அப்போ n into secant பவர் n minus 1 x. அகெயின் secant xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get secant x tan x and dx அப்படின்னு கிடைச்சிடும். dvயை இன்டெகிரேட் பண்ணும்போது v is equal to x கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. பட் when we substitute this in the formula, இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது uv is okay x into secant power nx அப்படின்னு நம்ம போட்டுடலாம். மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v du அது போடும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? x into n into இது ரெண்டும் என்னாகும்? secant power nxன்னு ஆகும், tan x dxன்னு ஆகும், ரைட்? நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா, நம்ம எய்ம் என்ன? we need to find ரிடக்ஷன் ஃபார்முலா. அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா நமக்கு கிடைக்காது. தட் இஸ் ரிடக்ஷன் ஃபார்முலானா ஆர்ஹெச்எஸில் வந்து நமக்கு ஃபார்முலாவில் வந்து நமக்கு we should get in minus 1 or in minus 2 or in minus 3 somewhat like that, ரைட்? ஐஎன்னு கொடுத்துட்டு அதிலிருந்து in minus 1 in minus 2 in minus 3 இது மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அகெயின் கிடைக்காது, ரைட்? ஸோ இதுக்காக தான் இதை வந்து secant power n minus 2x into secant square x dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம்.
ஸோ சீக்கண்ட் பவர் என்எக்ஸை இதை மொத்தமாக யூ இதை டிவின்னு எடுக்க முடியாது, இங்கே எடுத்த மாதிரி இப்படியும் எடுக்க முடியாது. இல்லை சீக்கண்ட் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் பவர் ஒன் எக்ஸ் இப்படியும் எடுக்க முடியாது. அப்போ இதை சீக்கண்ட் வச்சு வரும்போது ரிடக்ஷன் ஃபார்முலா சீக்கண்ட் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சீக்கண்ட் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் இஸ் tan x. ரைட், நவ் திஸ் is u. This is dv. Right? So u is equal to secant power n minus 2x. அப்போ du என்னாகும்? du is n minus 2 into secant power n minus 3x into some capital X power n. Differentiation of some capital X power n வந்து n into x power n minus 1 dx. Right? அப்போ some capital X power n minus 2 இருக்கு, n minus 2 into secant power that capital X power n minus 3. Again x-ஐ differentiate பண்ணும்போது dx வருதா? அப்போ secant x-ஐ differentiate பண்ணும்போது we get secant x tan x. Right? Then dv is equal to secant square x dx. v is equal to, right? Integrate பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் is tan x. Now applying this in the formula implies in is equal to uv tan x into secant power n minus 2x uv minus integration of v du tan x into n minus 2 இருக்குது, அதை வந்து இன்டெக்ரலுக்கு முன்னாடி போட்டுடலாம். n minus 2 tan x secant power n minus 3x secant x tan x dx. Right? இங்கே dx ன்னு வரணும். dx. Right? Which is equal to tan x into secant power n minus 2x minus n minus 2 into integration of. ஸோ இது ரெண்டும் tan ஸ்கொயர்னு ஆகிடும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது we get secant power n minus 2. secant power n minus 2x into tan square x dx. ரைட்டு, இப்போ இப்படி தான் கிடச்சிருக்கு. we should get in the form of in minus 2 or in minus 3. அதாவது எல்லாமே in terms of secantல இருந்தால் தான் நம்மளால் in minus 2ஓ இல்லை in minus 3நோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக tan ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? Converting this tan square into secant square, because we have a formula. என்ன formula இருக்கு நம்ம கிட்ட? cos square plus sin square is equal to 1. 1 plus tan square is equal to secant square. Right? cos square plus sin square is equal to 1. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நாம. 1 plus tan square is equal to secant square. அப்போ இந்த tan square என்னன்னு எழுதலாம்? secant square minus 1 ன்னு எழுதலாமா? which is equal to tan x into secant power n minus 2x minus n minus 2 into integration of secant power n minus 2x tan square ன்னு இருக்கிறத secant square x minus 1 dx அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதை வந்து ரெண்டு இன்டெக்ரல் ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். secant power n minus 2 into secant square இதை ஒன்றாவும், தென் 1 into secant power n minus 2 இதை ஒன்றாவும் ரெண்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். which is equal to tan x into secant power n minus 2x. In the n minus 2, this n minus 2 is common for both the terms. அப்போ ஃபஸ்ட்டு minus n minus 2 into integration of இந்த ரெண்டு கம்பைன் ஆகும்போது secant power nx, then minus into minus plus n minus 2 into என்ன கிடைக்கும்? integration of secant power n minus 2 into 1. அப்போ secant power n minus 2x dx. Right? Again, which is equal to tan x into secant power n minus 2x minus n minus 2. இது என்னது? integration of secant power nx dx is in. அப்போ in plus n minus 2 into this is I
In the place of n, we have n minus 2. அப்போ n minus 2. This is LHS is IN. Right? நமக்கு எதனுடைய ரிடக்ஷன் ஃபார்முலா தேவை? IN உடைய ரிடக்ஷன் ஃபார்முலா தேவை. அப்போ IN எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வரேன் நான். IN எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வரேன். அப்போது IN இந்த சைடில் ஒரு 1 இருக்குது. ரைட்? இங்கே இருக்கிற n minus 2. மைனஸ் ஆஃப் n minus 2. இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். ப்ளஸ் n minus 2. n minus 2 is equal to tan x into secant power n minus 2x plus n minus 2 I n minus 2 அப்படின்னு கிடைக்கும். Right? This is nothing but n minus 1. இது வந்து n minus 1. Right? அப்போ டைரெக்டாக அப்படியே போட்டுடலாமா? in is equal to இந்த n minus 1 ப்ராடக்டில் இருக்கிற n minus 1 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது இட் கம்ஸ் டு தி டினாமினேட்டர். ரைட்? அதாவது இங்கே போட்டுகிட்டே போடுறேன். n minus 1 into in is equal to tan x into secant power n minus 2x plus n minus 2 in minus 2. Therefore, in is equal to 1 by n minus 1 tan x into secant power n minus 2x plus n minus 2 by n minus 1 I n minus 2. This is the reduction formula for integral secant power nx dx, where n is greater than or equal to 2, comma n is greater than or equal to 2, which means that this result is applicable only for the values greater than or equal to 2, for the n values greater than or equal to 2, which means that for the values for n less than 2, we should find it separately. In the values வந்து n greater than or equal to 2 க்கு தான் applicable. அப்போது n less than 2, that is for n is equal to 0 and n is equal to 1, we should find it separately by substituting the values of n here in this function. Right? இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க n is greater than or equal to 2 கொடுத்துட்டாங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து அப்போ இதுக்கு தான் அப்ளிகபிள். இந்த என்னுடைய இந்த வேல்யூஸ்க்கு தான் அப்ளிகபிள். நாட் ஃபார் n less than 2. n is equal to 0, n is equal to 1க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அப்போ n is equal to 0, n is equal to 1க்கு நம்ம செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So the first value n is equal to 0. So in is equal to integral I'll write in this pen. Integral secant power nx dx. Right? அப்போ n is equal to 0 போடுறோம் first value. Right? I naught is equal to anything power 0 is 1. அப்போ என்ன கிடைக்கும்? integration of dx, which is equal to x plus c. I naught is equal to x plus c. கிடைச்சிருச்சு. அடுத்து n is equal to 1. n is equal to 1 போடும்போது I1 is equal to integral secant x dx. Right? இப்போ இதுக்கு தான் பேசிக் ஃபார்முலா நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இதை இன்டெகிரேட் பண்ண முடியும். எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? which is equal to rewriting this as integral secant x into secant x plus tan x by secant x plus tan x dx. ரைட்? ஒரு ஃபங்க்ஷன் கூட ஏதோ சம் வேல்யூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ரைட்? சம் ஏதோ ஒரு டேர்ம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதுனால அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மல்டிப்ளையும் பண்ணிட்டோம், டிவைடும் பண்ணிட்டோம். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. which is equal to integral multiplying the numerators secant square x plus secant x tan x by secant x plus tan x dx. ரைட்? இப்போ இந்த நியூமரேட்டரை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த நியூமரேட்டரை ரைட், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan x plus secant x by secant x plus tan x அப்படி எழுதலாமா? ரைட்?
dxயும் சேர்த்து, அதாவது differentiation of tan x plus secant x எதுக்கு equal? tan x differentiate பண்ணா secant square x, right? secant square x dx plus secant x differentiate பண்ணா secant x tan x dx, which is equal to dx is common, which is nothing but secant square x plus secant x tan x into dx. secant square x, right? secant square x plus secant x tan x dx எதுக்கு equal அப்படின்னா இதுக்கு equal. அதுதான் இங்கே d of tan x plus secant x அப்படின்னு போட்டிருக்கேன், right? And also we know that integration of d of some capital X by capital X is equal to log of capital X. இந்த x may take any term or any value. இந்த xக்கு என்ன term வேணாலும் இருக்கலாம், என்ன value வேணாலும் இருக்கலாம், right? dx by capital X is equal to log x. நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. integration of 1 by x dx is log x, right? in the place of x, இங்கே dx by capital X differentiation of என்ன இருக்கோ அதே denominatorலையும் இருந்துச்சு அப்படின்னா result is log of அந்த x அப்படியே வந்துடும், right? in the place of x what do we have? secant x plus tan x ன்னு இருக்கு, right? tan x plus secant x நாலும் ஒன்று தான், secant x plus tan x நாலும் ஒன்று தான், right? அப்போ in the place of x இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுறோம், இந்த ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் எக்ஸ்னுடைய பிளேஸில் என்ன இருக்குது? secant x plus tan x இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? which is equal to log of secant x plus tan x, right? so plus c. so I1 is equal to log of secant x plus tan x plus c. This is the answer. Thank you friends. Let us meet in another problem.